ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும்னு கடவுள் வேண்டிக்கிறோம். இன்னைக்கு ராகி உங்களுக்கு ஒரு நான்வெஜ் ஸ்பெஷல் கொண்டு வந்திருக்கேன். என்ன ராகி செய்ய போற? இன்னைக்கு நண்டு கிரேவி செய்ய போறேன். சூப்பர், பாருங்க நண்டு கிரேவி சொல்லும் போதே நான் கிளச்சி போகுது. எங்க வீட்டில் அவ்வளோ சூப்பராக செய்வாங்க. இது வந்து ஹெல்த்துக்கு நல்லது. இருமல் சளி இருக்கப்போ இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அது நல்ல ஹெல்த்துக்கு நல்லது. நாங்க வந்து இன்னைக்கு குழம்பு செய்ய போறதுல அதுல கிரேவி தான். அந்த கிரேவிலேயே நம்ம சாப்பாடு போட்டு பெரட்டி சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போறோம், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க நண்டு கிரேவி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அங்க நண்டு சூப்பரா இருக்கு பாருங்க. ஐயோ நண்டு கால் பாருங்க பார்க்கும் போதே. இப்ப பாருங்க சூப்பரான நண்டு கிரேவி ரெடி. இது ரைஸுக்கு அந்த ரைஸ் வச்சுட்டு சூடாக சாதம் வைக்கணும். வச்சுட்டு நல்லா அந்த கிரேவியை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். இன்னொன்று வந்து ரசம் வச்சுட்டு இந்த கிரேவி இந்த நண்டை அதுக்கு சைட் டிஷ் மாதிரி வச்சு சாப்பிடும்போது அதுவும் செம்ம டேஸ்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நண்டு கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 100 ml கல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். சூப்பர். நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம், நம்ம தேவைப்பட்டா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஓகே. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, சோம்பு சேர்த்துக்கலாம். ஓகே. நான்வெஜ்ல சோம்பு கண்டிப்பா சேருங்க. அது டேஸ்ட் வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது சோம்பு. அஜீரணத்துக்குலாம் சோம்பு தான் வாயில போட்டு நல்லா சொல்லுவாங்க. சாப்பிட்டோம் நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் சோம்பு சாப்பிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் டைஜஷனுக்குலாம். அடுத்தது சின்ன வெங்காயம் ஒரு 20 கட் பண்ணி வச்சிருக்கேன். சூப்பர். சின்ன வெங்காயம் போட்டா டேஸ்டா இருக்கும். ஆமா. ஓகே. மேக்ஸிமம் நீங்க எல்லா ஃபுட்லயுமே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்க. சின்ன வெங்காயத்துல அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு உடம்புக்கு. அந்த காலத்துல நம்மளுக்கு முதியோருக்கெல்லாம் மூதாதையர்லாம் இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சின்ன வெங்காயம், நாட்டு வெங்காயம் ரொம்ப நல்லது உங்களுக்கு. இப்போ ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்க்கும் போது வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். ஆமா, அதுக்காக தான் நம்ம வந்து ஈஸியா வதங்கிடும். ஆமா, அதுக்காக தான் உப்பை வந்து நம்ம சேர்த்துக்கணும். ஓகே ஓகே. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஓகே. இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கணும். நல்லா ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கணும். இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் கூட சேர்க்கும் போது நம்மளுக்கு கிரேவி கிடைக்கும். ஆமா, நல்லா டேஸ்டாவும் இருக்கும், கிரேவியும் நல்லா நிறைய வரும் நம்மளுக்கு. அப்புறம் ப்ரௌனிஷா வதக்கலைன்னா கொஞ்சம் இனிப்பா ஸ்வீட்ஸ் மேல இது டேஸ்ட் வந்துரும், இனிப்பாயிடும். ஆமா, அதனால கொஞ்சம் நல்லா வதக்கணும். நல்லா ப்ரௌனிஷா வதக்குவோம். வெங்காயம் இந்த ப்ரௌனிஷ் கலர் வந்தா போதும். இப்போ நம்ம 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம், இதை சேர்த்துக்கலாம். ஓகே. அளவு பார்த்துக்கோங்க, 1/2 kg தான் நாங்க செய்யறோம். 2 தக்காளி போட்டா போதும். ஆமா, ஒரு பெரிய தக்காளி ஒரு சின்ன தக்காளி போட்டுக்கோங்க. ஆமா. ஓகே. இது எவ்வளவு நேரம் வதங்கணும்? நல்லா தக்காளி வதங்கணும். ஓகே ஓகே. வெயிட் பண்ணலாமா? ஆமா. இப்போ தக்காளி நல்லா வதங்கிச்சு. இப்போ மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். ஓகே சூப்பர். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் வந்து ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். காட்டுறது அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஆமா, உங்களுக்கு கூட வேணும்னா நீங்க கூட போட்டுக்கலாம், சேர்த்துக்கலாம். நம்ம பெப்பர் வேற சேர்க்கிறோம், அதனால நீங்க பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து நண்டுக்கு வந்து பெப்பர் எவ்வளோ சூப்பர் சேர்க்குறீங்களோ அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்கும், சளிக்கு ரொம்ப நல்லது. இது எவ்வளோ நேரம் அப்படியே வதங்கணும்? இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா. ஜீரகம் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகு 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன். ஓகே, அளவு அதான் இல்ல, இதான் அளவு. ஓகே, சேர்த்துட்டேன். அடுத்தது பூண்டு ஒரு 10 பல்லும், இஞ்சி ஒரு சிறிது சின்ன துண்டு. ஓகே, இதையும் சேர்த்து இந்த எண்ணெயிலே லைட்டா வதக்கணும். நல்ல வாசனை வருது. ஆமா, சூப்பர் சூப்பர்.
தேங்காய் வந்து ஒரு அரை மூடி, சின்ன மூடி, அந்த அளவு சின்ன தேங்காயில ஓகே எடுத்து திருவி வச்சிருக்கேன். ஓகே, இதையும் லைட்டா டோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சிம்ல வச்சு வறுத்துக்கணும். ஓகே, நல்லா இருக்கு. வறுத்து செய்யும் போது அந்த டேஸ்டே ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். ஆமா, நாட்டுக்கோழி செய்யற மாதிரி. ஆமா. ஓ, நல்லா பார்த்துக்கோங்க. நண்டு வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும். வீட்டில் நண்டு செஞ்சு பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இதுல வந்து நாங்கள் மல்லிலாம் சேர்க்கல, சீரகம் தான் மெயின். மல்லித்தூள் சேர்க்கல நாங்கள், சீரகம் பெப்பர் தான் மெயின். இதில் இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்காய். ஸோ இந்த டேஸ்ட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்க, தேங்காய் இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவு வந்து 1/2 kg நண்டுக்கு தான் இந்த அளவு நான் சொல்லிருக்கேன். 1/2 கிலோ நண்டுக்கான அளவு தான் சொல்லியிருக்கேன். சூப்பர் சூப்பர். நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்க மசாலா இதில் சேர்த்துக்கலாம். ஓகே, சூப்பர். இது மசால் வாடை போகிற வரைக்கும் வதக்கணும், பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கணும். இப்ப பாருங்க, லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ இந்த கறி மசால் பவுடர் ஒரு டீஸ்பூன். ஆமா, இது வந்து கறி மசால் போட்டா தான் அந்த கவுச்ச வடைக்க வந்து எடுத்துரும். அதுக்காக தான் போடுறது. சிலவங்க போட மாட்டாங்க, பட் எங்க வீட்டில் நாங்கள் வந்து கண்டிப்பாக போடுவோம். ஆனால் இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். அது கொஞ்ச நேரம் வதங்கினா ஆமா சரியா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம இந்த கறி மசாலா போடணும். ஆமா, முன்னாடியே போட்டுறக்கூடாது. ஏன் அடிப்பிடிச்சிடும். ஆமா. இப்போ அந்த மிக்ஸி ஓட்டுற தண்ணியை வந்து ஊற்றிடலாமா? அதில் ஊற்றிடலாம். மிக்ஸி அலசி வச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். ஓகே, பாருங்க எவ்வளோ அழகா இருக்கும் பாருங்க. இந்த மசாலா நல்லா வதக்கணும், அப்பதான் இந்த டேஸ்ட் வரும் நம்மளுக்கு. நண்டு டேஸ்ட் வந்து அப்பதான் நல்லா இருக்கும்ல. ஆமா. ஓ சூப்பர். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஆமா, இப்ப பாருங்க மசாலா நல்லா வெந்து இப்ப பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த நேரத்துல நம்ம நண்டை சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம் பண்ணிட்டீங்களா? ஆமா, சிம்ல வச்சுட்டேன். இது கடல் நண்டு தான். இது ஒரு டேஸ்டா இருக்கும். நல்லா வயல் நண்டு வாங்கி செய்யலாம், அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால இது நண்டு வந்து ஃபீமேல் நண்டு வாங்குங்க, அது வெயிட் வந்து நல்லா கூட இருக்கும், நல்லா ஃப்ளஷ் இருக்கும். அதனால வாங்கும் போது அதை பார்த்து வாங்குங்க. பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க நண்டு. மசாலோட பரட்டும் போது இப்பவுமே சாப்பிடும் போல இருக்கு. என்ன ரகி ஊறுது. நீங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. தயவுசெய்து நீங்க வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல வந்து கமெண்ட் உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க, சரியா? நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்றீங்க, இதனால யூடியூப்ல கொஞ்சம் கமெண்ட்ஸ் கொடுங்க, அப்பதான் நிறைய பேர் பார்ப்பாங்க. அவங்களும் வந்து என்ன ப்ராப்ளம் இருக்கு, என்ன எப்படி இருக்குங்கிறத எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊத்தி நல்லா வேக விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஓகே, எப்படி ஒரு 10 நிமிஷமாவது வேகணும்ல? 20 மினிட்ஸ் வேகணும். ஓ, மீடியம் ஃபயர்லயே வச்சிடலாம்ல? மீடியம் ஃபயர்ல வச்சு ஒரு 20 நிமிஷம் நல்லா வேகணும். ஓகே, முன்னாடி உப்பு போட்டிருக்கோம், தேவைப்பட்டா நம்ம வந்து கடைசியில பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் இல்ல? ஆமா. ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், கொதிக்கட்டும். தண்ணி பத்தாது, அதனால இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். கண்டிப்பா, ஏன்னா ரொம்ப கிரேவியா இருக்கு, அதனால வேகணும்ல. சூப்பர். ஓகே, 10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுவோம். அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி பார்த்துட்டு திருப்பி மிக்ஸ் பண்ணி விடணும். ஓகே, வெயிட் பண்ணுவோம். ஓகே,
இப்போ பாருங்க ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. ஓகே. வா, நல்லாவே கொதிச்சிருச்சு. கொஞ்சம் சிம் பண்ணிக்கலாமா? ஆமா. ஓகே ஓகே. மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். ஓகே. பாருங்க நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகும். நல்லா ட்ரை ஆகணும்ல? ஆமா, இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும், வத்தணும். ஆமா, தண்ணி வத்தணும்ல? ஆமா. ஓகே. அப்போ ஓப்பன்லயே வச்சுக்கலாமா? ஓப்பன்லயே வச்சிடலாம். ஓகே. உப்பு டேஸ்ட் பண்ணேன், கொஞ்சம் பத்தல, நல்ல உப்பு சேர்த்துக்கலாம். ஓகே. எப்பவுமே உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாவே போட்டுக்கோங்க. ஆமா, ஏன்னா நிறைய போட்டோம்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமா. இப்போ கடைசியா ஜீரகப்பொடி ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். ஓகே, இது கண்டிப்பா போடணும். ஆமா, பெப்பர் 1 டீஸ்பூன். ஓகே. கடைசி இஞ்சி காய்ச்சல. ஆமா. கிரேவி பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. பாருங்க நண்டு கிரேவி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அங்க நண்டு சூப்பரா இருக்கு பாருங்க. ஐயோ, நண்டு கால் பாருங்க. பார்க்கும் போதே இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லி இலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஓகே. சூப்பர். ரெடி ஆயிடுச்சா? நான் டிஸ்ப்ளே பண்ணி காமிச்சிடலாமா? காமிச்சிடலாம். ஓகே, அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பர். பாருங்க, நண்டு கிரேவி ரெடி. இப்போ பாருங்க, சூப்பரான நண்டு கிரேவி ரெடி. இது ரைஸுக்கு அந்த ரைஸ் வச்சுட்டு சூடா சாதம் வைக்கணும், வச்சுட்டு நல்லா அந்த கிரேவியை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செம்மையா இருக்கும். இன்னொன்று வந்து ரசம் வச்சுட்டு இந்த கிரேவி இந்த நண்டு அதுக்கு சைட் டிஷ் மாதிரி வச்சு சாப்பிடும்போது அதுவும் செம்ம டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்துச்சு இன்னைக்கு எங்களுடைய நண்டு கிரேவி? பாருங்க, சூப்பரா இருக்கு, நல்லா வந்திருக்கு. நினைச்சு கூட பார்க்கல இவ்வளோ ஃபைனா வரும்னு சொல்லிட்டு. சூப்பரா இருக்கு. ஆகிய ஒரு காலைல டேஸ்ட் பண்ணிட்டா. நீ ரைஸ் வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம், டைம் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காமிக்கல. ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அளவு வந்து நாங்கள் சொன்ன அளவுல செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட்டாக வரும். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். எப்படி ரகி? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு பார்க்கவே. ஆமா, எப்போ சாப்பிடுவோம்னு இருக்கு. டேஸ்ட் பண்ண நீ தான் சொல்லணும். சூப்பரா இருக்கு. ஆமா, இதை நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும். ஆமா, கடைசியில வந்து சீரகமும் பெப்பரும் வந்து கடைசியில போடுங்க. அது வந்து இன்னும் வந்து அந்த டேஸ்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதை வந்து நீங்க மறந்துடாதீங்க. அதனால அதை கடைசியில செய்யுங்க. நீங்க கண்டிப்பா இதை நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கு கண்டிப்பா எங்களுக்கு சொல்லுங்க. எப்படி வந்திருக்கு, இல்லாட்டி நீங்க செய்யும்போது ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக் வந்துச்சுன்னா சொல்லுங்க. உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணாக்க ரெடியா இருக்கோம். ஏன்னா 2-3 ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நாங்கள் செய்யும்போது இது எங்களுக்கு கரெக்டாக வரல, அது கரெக்டாக வரல. என்ன நாங்கள் சொல்லணும், எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னதுக்கப்புறம் அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால நீங்க யோசிக்காதீங்க, எங்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்றோம். தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. சொல்லுறாங்க, நீங்க வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு நல்ல வீடியோல சீக்கிரத்தில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் பை பாய். தேங்க்யூ. தேங்க்யூ.